தென் மாவட்டங்களுக்கு முப்படை விரைந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் மழை பாதிப்பு மீட்பு பணிகளை மேற்கொள்ள முப்படை வீரர்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களுக்கு முப்படை வீரர்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ராணுவ வீரர்கள், காவலர்கள், மீட்பு பணியாளர்கள் அனைவரும் களத்தில் இருக்கும் நிலையில் தற்போது தென் மாவட்டங்களுக்கு முப்படை வீரர்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், முப்படை வீரர்கள் தற்போது தென் மாவட்டங்களுக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வீரர்கள் தற்போது களத்திற்கு செல்ல இருக்கிறார்கள்? சக்தி, வரலாறு காணாத மழை திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெய்திருக்கிற நிலையில தற்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து விளக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் சார்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், குறிப்பாக மக்களை மீட்பது, மீட்பவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்வதற்காக தனியாக எம்ஹெச்ஏவின் கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் மூலமாக மாநில அரசிற்கு தொடர்ச்சியாக அனைத்து விதமான வழிகாட்டுதலும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. அதில் முப்படைகளும் உடனடியாக தென் மாவட்டங்களுக்கு விரைவதற்கான ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்திய ராணுவத்தினுடைய தரைப்படை வீரர்கள் நாளை திருவனந்தபுரம் மற்றும் உதகமண்டலத்தில் உள்ள வெலிங்டனில் இருந்து காலை 10 மணி அளவுல இந்திய ராணுவத்தின் மூலம் 2 நெடுவரிசையில் அணிதிரட்டப்பட்ட வீரர்கள் நேரடியாக களத்திற்கு செல்ல உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையை பொறுத்தவரை அவர்கள் INS கட்டபொம்மன் கப்பல் மூலம் 25 பேரையும், எக்ஸ் பிராண்டில் இருந்து 13 பேர் என மொத்தமாக 38 பேர் 2 கப்பல்கள் மூலம் செல்ல உள்ளனர். அந்த கப்பல்கள்ல லைஃப் ஜாக்கெட், படகுகள், உணவு பொட்டலங்கள் மற்றும் மீட்பு பணிக்கான அனைத்து கருவிகளும் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் சார்பாக MI-17 ரக ஹெலிகாப்டரும் தற்போது களத்தில் இறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில அந்த முப்படைகளும் உடனடியாக தென் மாவட்டங்களுக்கு விரைவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சாப்பர்ஸ் இரவு நேரத்தில் பயணிக்க முடியாது என்கின்ற காரணத்தினால நாளை காலை 6 மணிக்கு மேல் அனைத்து விமானங்கள் மூலமாக ராணுவ வீரர்கள், முப்படை வீரர்களும் செல்வார்கள் என்றும், கப்பல் படையை பொறுத்தவரை தூத்துக்குடி துறைமுகத்தின் மூலம் உள்ளே வருவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்தடுத்த கட்டமாக ஜெமினி லைஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் கடலோர காவல்படை, பேரிடர் நிவாரண குழுக்கள் மற்றும் உயிர் மிதவைகள், பாதுகாப்பு சேனல் போன்றவைகளும் அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ICG கப்பல் மற்றும் சுஜய் ஹெலிகாப்டரும் உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகங்களோடு 4 மாவட்டங்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்குது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரடியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கான ஏற்பாடுகளுக்கு மத்திய அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தேசிய பேரிடர் மீட்பு படை என கூறப்படுகின்ற NDRF குழுக்கள் ஏற்கனவே 6 குழுக்கள் இருக்கும் நிலையில மேலும் 6 குழுக்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும், இந்திய ராணுவத்தினுடைய சென்னை பட்டாலியன், தமிழ்நாடு பட்டாலியத்தில் இருந்து 2 அணிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் கப்பல்களும், ஹெலிகாப்டர்களும், விமானங்களும் தொடர்ச்சியாக அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில கூறப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைத்து விதமான மீட்பு பணிகளுக்கான உதவிகளை செய்வதை உத்தரவாதம் கொடுத்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்களில் மழை அதிகப்படியாக பொழிந்தாலும் மிகவும் பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி, நெல்லை என்றே சொல்லலாம். தூத்துக்குடிக்கு எத்தனை வீரர்கள் விரைகிறார்கள்? நெல்லை மாவட்டத்திற்கு எத்தனை வீரர்கள் விரைகிறார்கள்? பாலவெற்றிவேல். சக்தி, தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை கப்பற்படையின் மூலமாக நேரடியாக உள்ள வீரர்களை அனுப்புவதற்காக 2 கப்பல்கள் விரைந்துள்ளது. INS கட்டபொம்மன் கப்பல் நாளை பிற்பகல் வேளைகளில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு சேரும் என கூறப்படுகிறது. அதில் மீட்பு படை வீரர்கள் 38 வீரர்கள் இருப்பார்கள் என்றும், அந்த கப்பலை பொறுத்தவரை அதிக அளவில் நிவாரணப் பொருட்கள், குறிப்பாக உணவு பொட்டலங்கள், லைஃப் ஜாக்கெட்டுகள், படகுகள்,
மேலும் கயறுகள், பேட்டரிகள், அதிக அளவில் பேட்டரிகள், ஏனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பேட்டரிகள் அதிக அளவில் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவை பயன்பாட்டில் இருக்கும் என கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை விமானப்படை விமானங்கள், குறிப்பாக MI-17 ரக ஹெலிகாப்டர்களோடு சேர்ந்து இலகு ரக ஹெலிகாப்டரும் பாத்தீங்கன்னா உடனடியாக அனுப்ப உள்ளதாகவும், திருவனந்தபுரம் மற்றும் வெலிங்டனில் இருந்து வீரர்கள் உடனடியாக, அதாவது காலை 10 மணி வேளையில திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு போய் சேருவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். நேற்று இதேபோல நெல்லை மாவட்டத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் தவித்து வந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் தற்போது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் வசிக்கும் மக்கள் பேருந்துகள் இல்லாமல் தற்போது அவதியடைந்து வருகிறார்கள். தென் மாவட்டங்களில் பொழியும் கனமழை காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டிருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள்.